Hello everyone, welcome to my YouTube channel. Like, share and subscribe my channel. நம்ம பார்க்க போற லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அரவுண்ட் த கார்டன் வேர்ட்ஸ் யூ நீட் சர்க்கிள் த கிரியேச்சர்ஸ் அண்டர்லைன் த பிளான்ஸ். நீங்க என்னென்ன கிரியேச்சர்ஸோட நேம் கொடுத்துருக்காங்களோ அதை சர்க்கிள் பண்ணிட்டே வரணும். தென் பிளான்ஸோட நேம் என்னென்ன இருக்கோ அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. பேர்ட், பட்டர்ஃப்ளை, பாண்ட், ஃபிஷ் கொடுத்துருக்காங்க, லேடி பேர்ட், பீ, லீஃப், ஓகே, கேட் கொடுத்துருக்காங்க, ட்ரீ கொடுத்துருக்காங்க, கிராஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளார் கொடுத்துருக்காங்க, தென் ஃப்ராக். ஓகே, ஸோ இதுலயே ஒரு 2 எக்ஸசைஸ் இருக்கு பாருங்க. வேர்ட் செக், கம்ப்ளீட் அண்ட் ரைட். 4 பிக்சர் கொடுத்துருக்காங்களா, எல்லாமே ஹாஃப் பிக்சர். அதை நீங்க ரிமைனிங் ஹாஃப் பிக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதோட நேம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, செகண்ட் எக்ஸசைஸ், கம்ப்ளீட் த கிராஸ்வேர்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு கிராஸ்வேர்ட் பசில் கொடுத்துருக்காங்க. பிக்சரும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆரோ மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த பிக்சரோட நேம் என்னன்றதை நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, தென் ரீட் அண்ட் கலர். இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். திஸ் இஸ் அ ரெட் லேடி பேர்ட். அப்போ ரெட் கலரும் நீங்க அங்க லேடி பேர்டுக்கு கலர் கொடுக்கணும். ஓகே, இதே மாதிரி ரிமைனிங் 3 பிக்சர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, டிக் த கரெக்ட் பிக்சர். இதுவுமே உங்களுக்கு என்ன, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் அ பி. அப்போ நீங்க பி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க அந்த பிக்சருக்கு டிக் பண்ணணும். ஓகேவா? ரிமைனிங் 3 சென்டென்சஸும் அதே மாதிரி தான். ஓகேவா? பாயிண்ட் அண்ட் ஆன்சர். இது பாருங்க, இஸ் திஸ் அ ஃப்ராக்? எஸ் இட் இஸ். இது வந்து நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் யாராவது 2 பேர் சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பேசுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கான்வர்சேஷன் பேஸ்ட் எக்ஸசைஸ். பாயிண்ட், ஆஸ்க் அண்ட் ஆன்சர். ஓகே, தென் கம்ப்ளீட் வித் தீஸ் ஆர் தோஸ். தீஸ்னா என்ன, தோஸ்னா என்ன, அதையும் நான் சொல்லிடுறேன். தீஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்? திங்ஸ் வந்து நம்ம பக்கத்துல இருக்கும்போது தீஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் நவுன்ஸ்க்கு. இல்ல திங்ஸ் வந்து நம்மளை விட ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னா நம்ம தோஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. அந்த கேர்ளுக்கு ட்ரீஸ் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும்? தீஸ் ஆர் ட்ரீஸ்னு சொல்லணுமா இல்ல தோஸ் ஆர் ட்ரீஸ்னு சொல்லுமா? ஓகே, திங்க் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் அண்ட் சர்க்கிள். இதுவுமே கொஸ்டின் பேஸ்ட் எக்ஸசைஸ். ஆர் தோஸ் லேடி பேர்ட்ஸ்? எஸ் தே ஆர். நோ தே ஆரண்ட். எது கரெக்ட் ஆன்சர்? எஸ். நோ தே ஆரண்ட். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிமைனிங் மூணுமே இதை பேஸ் பண்ணி நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். மேக் ஃபிங்கர் பப்பெட்ஸ். இது வந்து பப்பெட்ஸ் கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் தட்ஸ் ஆல். Okay, so I hope today's video is very useful to you. Thank you for watching my video.